ஸ்ரீமத்-தேவி பாகவதம் திருதீய ஸ்கந்தம் 3வது ஸ்கந்தத்துல 3வது அத்தியாயத்தை பார்த்துட்டு இருக்கோம். 2வது அத்தியாயத்தோட முடிவில் பிரம்மாவும் தேவர்களும் எல்லாம் அந்த தேவி கொண்டு வந்த அந்த விமானத்துல ஏறின்னு இருக்கா. தேவி சுயமாயிட்டு அந்த விமானத்தை பறக்க வைக்கிறா. அப்படிங்கிற வரைக்காக்கு நம்ம பார்த்தோம். இப்போ பிரம்மா மறுபடியும் அந்த கதையை நாரத மகர்ஷிக்கு வர்ணிச்சுட்டு இருக்கார். நாரத மகர்ஷி வியாச பகவானுக்கு சொல்லின்னு இருக்கார். வியாச பகவான் அதை ஜனமேஜயன் கிட்ட சொல்லின்னு இருக்கிறதையாக்குன்னு நம்ம பார்க்கிறோம். இந்த கதை ஆக்சுவலா நடந்தது பிரம்மாவுக்காக்கும். அந்த பிரம்மா அவருக்கு நடந்த அனுபவங்களை நாரதர்கிட்ட சொல்லுறார். நாரதர் தனக்கு பிரம்மா சொன்ன விஷயங்களை வியாசர்கிட்ட எக்ஸ்பிளைன் பண்ணி சொல்லிட்டு இருக்கார். வேதவியாசர் ஜனமேஜயனுக்கு அந்த கதையை வர்ணிக்கிறதையாக்கும் நம்ம இங்க பார்த்துட்டு இருக்கோம். கதைக்குள்ள கதை கதைக்குள்ள கதை கதைக்குள்ள கதைன்னு வந்துட்டு இருக்கு. அதனால ஒரு குழப்பம் உண்டாகக்கூடாது அப்படிங்கிறதுக்காகவும் இங்க மறுபடியும் அதை எடுத்து சொல்லறோம். முதல்ல இங்க பிரம்மா நாரதர்கிட்ட சொல்ற மாதிரியே சொல்லப்படுறதுனால பிரம்மோவாஜா பிரம்மஹா உவாஜா. ஸ்லோகம் 1. விமானம் தன்மனோவேகம் யத்ர ஸ்தானாந்தரே கதம் ந ஜலம் தத்ர பஷ்யாமோ விஸ்மிதாஸ்மோ வயம் ததா. விமானம் தது மனோவேகம் யத்ர ஸ்தான அந்தரே கதம் ந ஜலம் தத்ர பஷ்யாமஹ விஸ்மிதாஸ்மஹ வயம் ததா. அந்த விமானம் அதிசீக்கிரமாயிட்டு மனசு நினைக்கிற ஸ்பீடுல, மனசு திடீர்னு ஸ்பீடா நினைக்கும். நம்ம ஓடுற ஸ்பீடை விட மனசோட ஸ்பீடு அப்படிங்கிறது ரொம்ப பெருசாக்கும். நம்ம ஒரு ஃப்ளைட்ல ஏறி யாத்திரை பண்ணினா கூடியும் அந்த ஃப்ளைட்ல உட்காந்து நிமிஷ நேரத்துல நம்ம அமெரிக்கா போயிடுவோம். அந்த அளவுக்கு ஸ்பீடாக்கும் மனசுக்கு. அப்போ அந்த விமானம் மனோவேகத்துல வேறொரு இடத்துல போய் நின்னுது. அங்க ஒண்ணுமே ஜலம் அப்படிங்கிறத பார்க்கறதுக்கு எங்களுக்கு சாதிக்கலை. நாங்கள் ரொம்ப ஆச்சரியம் அடைஞ்சோம் அப்படின்னு பிரம்மா நாரதர்கிட்ட வர்ணிக்கிறார். ஸ்லோகம் 2. விருட்சா சர்வஃபலாரம்யா கோகிலாரவ மண்டிதா மஹீமஹீதரா காமம் வனான்யுபவனானி ஜ. விருட்சாஹ சர்வஃபலா ரம்யாஹ கோகில ஆரவ மண்டிதாஹ மஹீதராஹ காமம் வனானி உபவனானி ச. ரொம்ப ரொம்ப பழங்கள் எல்லாம் இருக்கிற மரங்கள் அங்கே இருக்கு. அதே மாதிரி அழகா இருக்கிற கானனமாக்கும். அது குயில்கள் உட்காந்து பாட்டு பாடுற மரங்கள் எல்லாம் அங்கே இருக்கு. பூமி, பர்வதங்கள், வனங்கள், பூங்காவனங்கள் இதெல்லாத்தையும் நாங்கள் அங்க பார்த்துட்டு ஆச்சரியப்பட்டோம். ஸ்லோகம் 3. நார்யஸ்ச புருஷாஸ்சைவ பரவஸ்ச சரித்வரா வாப்ய கூபாஸ்தடாகாஸ்ச பலலானி ச நித்சராஹ. நாரிஹி ச புருஷாஹ ச ஏவ பசவஹ ச சரித்வராஹ வாப்யஹ கூபாஹ தடாகாஹ ச பலலானி ச நித்சராஹ. ஸ்திரீகளையும் புருஷர்களையும் எங்களுக்கு அங்க காண முடிஞ்சது. மாடுகள், நல்ல நல்ல நதிகள், குளங்கள், நிறைய கிணறுகள், தடாகங்கள், அருவிகள்
அதே மாதிரி வாட்டர் ஃபோர்ஸஸ், இதெல்லாம் எங்களுக்கு அங்க பார்த்து நாங்கள் ஆச்சரியமா நின்னோம். என்னெல்லாம் பார்த்தாக்கும் அங்க பிரம்மாவுக்கும் தேவர்களுக்கும் எல்லாம் ஆச்சரியமாச்சுன்னாக்கும் இங்க வர்ணனை நடக்கிறது. அதனால எல்லா ஸ்லோகங்களிலையும் அந்த ஆச்சரிய அனுபவம் உண்டாச்சு அப்படிங்கிறத நம்ம இங்க புரிஞ்சுட்டு இருக்கோம். ஸ்லோகம் 4. புரதோ நகரம் ரம்யம் திவ்ய பிராகாரமண்டிதம் யஜ்ஞசாலா சமாயுக்தம் நானாஹர்ம்ய விராஜிதம். புரதஹ நகரம் ரம்யம் திவ்ய பிராகாரமண்டிதம் யஜ்ஞசாலா சமாயுக்தம் நானா ஹர்ம்ய விராஜிதம். நிறைய நிறைய யஜ்ஞசாலைகள் இருக்கிற இடமா இருந்தது. அது நிறைய நிறைய மணிமாளிகைகள் அங்க ஜொலிச்சு நிற்கிறது. அழகான கோட்டை சுவரை கட்டி வச்சிருக்கா. அழகா இருக்கிற நகரம் எல்லாம் அங்க இருந்தது. அதெல்லாம் நாங்கள் பார்த்தோம். ஸ்லோகம் 5. பிரத்யபிஜ்ஞா ததா ஜாதாப்யஸ்மாகம் ப்ரேட்ச்ய தத்புரம் ஸ்வர்கோயமிதி கேனாசௌ நிர்மிதோஸ்தி மகாத்புதம். பிரத்யபிஜ்ஞா பிரதி அபிஜ்ஞா ஜாதா அபி அஸ்மாகம் ப்ரேட்ச்ய தத்புரம் ஸ்வர்கோ அயம் இதி கேன அசௌ நிர்மிதஹ அஸ்தி மகாத்புதம். அந்த ஸ்தானத்தெல்லாம் நாங்கள் பார்த்தோன்னே, அந்த இடங்களெல்லாம் பார்த்தோன்னே அது சொர்க்கமாக்குமோ அப்படிங்கிற ஒரு தோணல் எங்களுக்கு உண்டாச்சு. ஆச்சரியகரமான அந்த புறம் அதை ஆராக்கும் உண்டாக்கினா அப்படின்னெல்லாம் நாங்கள் யோசனை பண்ணினோம். சொர்க்கத்தை விட ரொம்ப நன்னா இருக்கு. ஸ்லோகம் 6. ராஜானம் தேவசங்காசம் व्रजन्तं मृगयां वने अस्माभि संस्थिता दृष्टा विमानोपरि जाम्बिका. राजानं देवसंगासं व्रजन्तं मृगयां वने अस्माभिः संस्थिता दृष्टा विमान उपरि च अम्बिका. தேவதுல்யனாயிருக்கிற ஒரு ராஜா மிருகங்களை வேட்டையாடுறதுக்கு வேண்டிட்டு வனத்துக்கு போறதையும் நாங்கள் பார்த்தோம். பராசக்தியான அந்த அம்பிகை விமானத்துக்கு மேல ஸ்திதி பண்ணுறதையும் நாங்கள் பார்த்தோம். ஸ்லோகம் 7. க்ஷணாச்சஜால ககனே விமானம் பவனேரிதம் முகூர்த்தாத்வா தத பிராப்தம் தேசே சான்யே மனோஹரே. க்ஷணாத் சஜால ககனே விமானம் பவன ஈரிதம் முகூர்த்தாத் வா ததஹ பிராப்தம் தேசே ச அன்யே மனோகரே. நிமிஷ நேரத்துக்குள்ள பெரிய ஒரு காற்று. அந்த காற்று காரணமாயிட்டு அந்த விமானம் வானத்துக்கு இப்படி உயர்ந்து போச்சு. அதிவேகம் அழகான இன்னொரு இடத்துல அந்த விமானம் போய் சேர்ந்தது. அதையும் நாங்கள் பார்த்தோம். ஸ்லோகம் 8. நந்தனம் ச வனம் தத்ர திருஷ்டமஸ்மாபிருத்தமம் பாரிஜாத தருச்சாயா சம்ஸ்ரிதா சுரபிஸ்திதா. நந்தனம் ச வனம் தத்ர திருஷ்டம் அஸ்மாபி உத்தமம் பாரிஜாத தருஹு சாயா சம்ஸ்ரிதா சுரபிஹி ஸ்திதா.
அத்தியுத்தமமான நந்தனவனம் நாங்கள் அங்க பார்த்தோம். கல்பவருஷத்தோடு தணலில நிக்கிற காமதேனுவையும் நாங்கள் அங்க பார்த்தோம். ஸ்லோகம் 9. சதுர்தந்தோ கஜஸ்தஸ்ய சமீபே சமவஸ்தித அப்சரசாம் தத்ர விருந்தானி மேனகா பிரபிருதீனி ச. சதுர்தந்தः கஜः தஸ்யாः சமீபே சம் அவஸ்திதः அப்சரசாம் தத்ர விருந்தானி மேனகா பிரபிருதீனி ச. மேனகா பிரபிருதீனி ச. அந்த காமதேனுவோடு பக்கத்துல 4 கொம்பு இருக்கிற பியூர் ஒயிட்டான தேவேந்திரனோடு ஐராவதம் அப்படிங்கிற ஆனை நிற்கிறது. உர்வசி மேனகை தொடங்கின அப்சரசுகளோட ஒரு கூட்டமே அங்க நிற்கிறது. அதெல்லாத்தையும் நாங்கள் பார்த்தோம். ஸ்லோகம் 10. क्रीडन्ति विविधैर्भावैर्गान नृत्य समन्वितैः गन्धर्वा शतशस्तत्र यक्षा विद्याधरास्तदा. क्रीडन्ति विविधैः भावैः गान नृत्य समन्वितैः गन्धर्वाः शतशः तत्र यक्षा विद्याधराः तदा. அவ விவித பாவத்திலே இருக்கிற பாட்டுகளாலேயும் நிறுத்தங்களாலேயும் எல்லாம் குஷியா திவிர்த்து ரசிக்கிறா. 100 கணக்குக்கு கந்தர்வர்களும் யட்சர்களும் வித்யாதரர்களும் பாட்டு பாடி மேளங்கொட்டி கொட்டமடிக்கிறா. அதெல்லாம் நாங்கள் பார்த்தோம். ஸ்லோகம் 11. மந்தாரவாடிகா மத்யே காயந்தி சரமந்தி ச திருஷ்ட சதக்ரதுஸ்தத்ர பௌலோம்யா சஹித பிரபு. மந்தாரவாடிகா மத்யே गायन्ति चरमन्ति च दृष्टः शतक्रतुः तत्र पौलोम्या सहितः प्रभुः. கல்பவருஷத்தோப்புக்குள்ள பாட்டு பாடி நடனமாடி எல்லாரும் விளையாடுறா. தேவேந்திர பிரபு தேவேந்திரன் பௌலோமியோடு கூடிட்டு இந்திராணியோடு கூடிட்டு அங்க உட்கார்ந்திருக்கிறதையும் நாங்கள் பார்த்தோம். ஸ்லோகம் 12. வயம் து விஸ்மிதாஸ்சாஸ்ம திருஷ்ட்வா த்ரைவிஷ்டபம் ததா யாதபதிம் குபேரம் ச யமம் சூர்யம் விபாவசும். வயம் து விஸ்மிதாஹ ச அஸ்ம திருஷ்ட்வா த்ரைவிஷ்டபம் ததா யாதபதிம் குபேரம் ச யமம் சூர்யம் விபாவசும். தேவலோகத்தை பார்த்துட்டு நாங்கள் ஆச்சரியப்பட்டோம். வருணன், குபேரன், யமன், சூரியன், அக்னி இப்படி இருக்கிற அஷ்டதிக்பாலர்கள் எல்லாம் அங்க இருக்கிறத நாங்கள் பார்த்தோம். ஸ்லோகம் 13. விலோக்ய விஸ்மிதாஸ்சாஸ்ம வயம் தத்ர சுரான் ஸ்திதான் ததா விநிர்கதோ ராஜா புரா தஸ்மாத் சுமண்டிதாத். விலோக்ய விஸ்மிதாஹ ச அஸ்ம வயம் தத்ர சுரான் ஸ்திதான் ததா விநிர்கதஹ ராஜா புராத் தஸ்மாத் சுமண்டிதாத். அங்க நிக்கிற நிறைய தேவர்களை எல்லாம் பார்த்து நாங்கள் ஆச்சரியம் அடைஞ்சோம். அலங்கிருதமான பூமேடையில நின்னுண்டு அப்போது ஒரு ராஜா அங்க கீழே இறங்கி வந்தார். എന്നിട്ട് அவர் என்ன பண்ணினார்? ஸ்லோகம் 14. தேவராஜ இவாட்சோப்யோ
നരവാഹ്യാവനൗ സ്ഥിത വിമാനസ്ഥാവയം തച്ച ചജാല തരസാഗതം. ദേവരാജ ഇവ അക്ഷോഭ്യഃ നരവാഹ്യാവനൗ സ്ഥിതഃ വിമാനസ്ഥ വയം തത് ച ചജാല തരസ ആഗതം. ദേവേന്ദ്രനെ മാതിരി എന്തവിധமான ഒരു കുലുക്കവും ഇല്ലാതെക്ക് ചഞ്ചലവും ഇല്ലാതെക്ക് ஒரு பல்லக்கில் ஏறி உட்காந்துட்டார் அந்த ராஜா. விமானத்தில் இருக்கிற நாங்கள் என்ன ரொம்ப சீக்கிரமா உயர்ந்து பறந்தோம். ஸ்லோகம் 15. பிரம்மலோகம் ததா திவ்யம் சர்வதேவ நமஸ்கிருதம் தத்ர பிரம்மாணமாலோக்ய விஸ்மிதௌ ஹரகேஷவௌ. பிரம்மலோகம் ததா திவ்யம் സർവദേവ നമസ്കൃതം തത്ര ബ്രഹ്മാണം ആലോക്യ വിസ്മിതൗ ഹരകേശവൗ. ബ്രഹ്മലോകത്തിലെ ദിവ്യവും സർവദേവர்களும் தொடர அந்த பிரம்மலோகத்துல அந்த சத்தியலோகத்துல போய் சேர்ந்தது அந்த விமானம். அப்போ அங்க அதா உட்கார்ந்துருக்கார் சாட்சால் பிரம்மா. அவரை பார்த்துட்டு விஷ்ணுவும் சிவனும் எல்லாம் ஆச்சரியமா பார்த்துட்டு நின்ன அந்த பிரம்மாவை. ஸ்லோகம் 16. சபாயாம் தத்ர வேதாஸ்ச சர்வே சாங்காஸ்வரூபிண சாகரா சரிதஸ்சைவ பர்வதா பன்னகோரகா. சபாயாம் தத்ர வேதாஹ ச சர்வே சாங்காஹ ஸ்வரூபிணஹ சாகராஹ சரிதஹ ச ஏவ பர்வதாஹ பன்னக உரகாஹ. பிரம்மசதஸ்ல வேதங்கள் எல்லாம் அங்கங்களோடு கூடி நிற்கிறது. எல்லா வேதங்களும் அங்கே இருக்கு. சமுத்திரங்களும் நதிகளும் பர்வதங்களும் அதே மாதிரி உரகங்களும் நாகங்களும் மூர்த்தி ரூபம் സ്വീകരിച്ചിട്ട് அங்க வந்து சேர்ந்திருக்கா സത്യലോകത്തില. ശ്ലോകം 17. മാമൂജതുശ്ചതുർവക്ത്ര കോയം ബ്രഹ്മാ സനാതന താവവോജമഹം നൈവ ജാനേ സൃഷ്ടിപതിം പതിം. മാം ഊജതുഹു ചതുർവക്ത്രാഹ കഹ അയം ബ്രഹ്മാ സനാതനഃ താം ഉവാചം അഹം ന ഏവ ജാനേ സൃഷ്ടിപതിം പതിം. സത്യലോകത്തിലെ അതാണത് பிரம்ம தேவர்களோடு கூடிட்டு விமானத்துல ஏறிண்டு இப்படி போறத அந்த விமானம் பிரம்மலோகத்துல போய் நின்னது. அங்க போனோன்னு அங்க ஒரு பிரம்மாவை பார்த்தோம் அப்படின்னாக்கும் பிரம்மா நாரதர்கிட்ட வர்ணிச்சுட்டு இருக்கிறத நம்ம பார்த்துட்டு இருக்கோம். பிரம்மா சிருஷ்டி பண்ற பிரம்மா சத்தியலோகத்துக்கு போனோன்னா அங்க ஒரு பிரம்மாவை பார்க்கிறார். அதையாக்கும் இங்க சொல்லப்படுறது. அந்த சத்தியலோகத்துல இருக்கிற பரபிரம்மஸ்வரூபியா இருக்கிற பகவானை பார்த்துட்டு விஷ்ணுவும் சிவனும் எங்கிட்ட கேட்டா அப்படின்னு பிரம்மா நாரதர்கிட்ட சொல்றார். அதையாக்கும் பார்க்கிறோம். 4 முகங்கள் இருக்கிற சனாதனமாயிருக்கிற இந்த பிரம்மா ஆராக்கும் நான் சொன்னேன்
எனக்கு தெரியலை. பிரஜா சிருஷ்டி நடத்துற இந்த பிரபுவை எனக்கு தெரியாது அப்படின்னு சொன்னேன். ஸ்லோகம் 18. கோஹம் கோயம் கிமர்த்தம் வா பிரமோயம் மம சேஸ்வரோ க்ஷணாதத விமானம் தத் சஜாலாசு மனோஜவம் கஹ அஹம் கஹ அயம் கிம் அர்த்தம் வா பிரமஹ அயம் மம சேத் ஈஸ்வரௌ க்ஷணாத் அத விமானம் தது ச சஜால ஆசு மனோஜவம். நான் ஆராக்கும்? இந்த சத்தியலோகத்திலே இருக்கிற பிரம்மாவை ஆராக்கும்? விஷ்ணு பரமேஸ்வரனா இருக்கிற ஈஸ்வரர்களே, என்னோட மனசுல தோணுற இந்த பிரமத்தோடு காரணம் என்னவாக்கும்? க்ஷணத்துல இருக்கிற மனோவேகத்துல இருக்கிற அந்த விமானம் இம்மீடியட் ஆயிட்டு அங்கேருந்து பறந்தெடுத்து எனக்கு என்னோட தலையோட்டிக்குள்ள ஒரு விப்ரமம் உண்டாச்சு. நானாக்கும் பிரம்மா அப்படின்னாக்கும் ஒரு நினைச்சுட்டு இருந்தேன். சத்தியலோகத்துக்கு போனோனே உண்டே அங்க ஒரு பிரம்மா உட்கார்ந்துட்டு இருக்கார். இந்த விஷ்ணுவும் சிவனும் எல்லாம் எங்கிட்ட கேட்கிறா, நீங்கள் தானே பிரம்மா, அப்படி ஆக்குமானா இங்க உட்கார்ந்துட்டு இருக்கிறது ஆராக்கும்? சத்தியலோகம் உங்களோட லோகம் அல்லவோ பிரம்மலோகம் அப்படின்னு. அப்படாக்கும் நான் எனக்கு ஒன்றும் தெரியலையே பகவானே, யாமறியேன் பராபரமே அப்படின்னு சொல்லிட்டேன். என்னோட மனசுக்குள்ள விப்ரமம் உண்டாச்சு. என்ன மாதிரியே ஒரு பிரம்மா அங்க உட்கார்ந்து இருக்கிறத பார்த்துட்டு பிரமிச்சு போயிட்டேன். ஸ்லோகம் 19. கைலாச சிகரே பிராப்தம் ரம்யே யட்சகணான்விதே மந்தாரவாடிகாரம்யே கீர கோகில கூஜிதே. கைலாச சிகரே பிராப்தம் ரம்யே யட்ச கண அன்விதே மந்தாரவாடிகாரம்யே கீர கோகில கூஜிதே. யட்சகணங்கள் ரொம்ப நிற்கிற அந்த மந்தார பூங்காவனத்துல அழகா இருக்கிற அந்த இடத்துல நிறைய நிறைய அழகான கிளிகள் எல்லாம் இருக்கு. குயில் இருக்கு, தத்தை இருக்கு. இவாளெல்லாம் அழகா பாட்டு பாடுறா. கைலாச சிகரத்துல அப்படி இருக்கிற அழகான இடத்துல நாங்கள் வந்து சேர்ந்தோம். ஸ்லோகம் 20. வீணாமுரஜவாத்யைச்ச நாதிதே சுகதே சிவ யதா பிராப்தம் விமானம் ததைவ சதனாட்சுபாத். வீணாம் உரஜ வாத்யைஹி ச நாதிதே சுகதே சிவே யதா பிராப்தம் விமானம் ததா ஏவ சதனாத் சுபாத். வீணை மிருதங்கம் இப்படி இருக்கிற வாத்திய மேளங்கள் முழங்குற கைலாச பர்வத்துல விமானம் வந்து சேர்ந்த உடனே அழகான ஒரு சுபவனத்திலேந்து